சவுலை விட்டு ஆவியானவர் விலகி இருந்தார்னு சொல்லிட்டு, அதுக்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, தாவீதின் மேல் ஆவியானவர் இறங்கி இருந்தார். அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தது. அப்ப இந்த அபிஷேகம் தாவீதை சும்மா இருக்க விடவில்லை. அவன் சொல்றான், நான் போய் இந்த கோலியாத்தோட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்தில் அவனை யாரும் நம்பலை. கடைசியில் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிது தேவ சித்தத்தினாலே. ஒரு 17 வயது இருக்கிற இளைஞன் இந்த பெரிய ராட்சதனை தன் கையில் இருந்த ஒரு கவனையும் ஒரு கல்லையும் கொண்டு தோற்கடிக்கிறான். அந்த ராட்சதன் செத்து விழுகிறான். ஒரு பெரிய வெற்றியை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தர் மேலே கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவருடைய ஆவியினால கோலியாத் போல இருக்கிற உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் விழுந்து போவார்கள். இந்த அபிஷேகம் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். முதலாவது காரியம், அபிஷேகம் நமக்கு அசாதாரண வல்லமையை தருகிறது. Anointing empowers us. இந்த உலகத்துல இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் சாதாரண ஒரு வாழ்க்கை, சாதாரண ஒரு மனுஷனாய் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது அவன் ஒடுங்கி போயிடுறான். அவன் அப்படியே உட்கார்ந்துடுறான். அவன் மூழ்கி கூட போயிடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அபிஷேகம் அவனுக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலை எதிர்த்து வந்தாலும் அந்த அபிஷேகம் அந்த சூழ்நிலையை எதிர்க்கத்தக்கதாக வல்லமை தருகிறது. அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக வல்லமையை தருகிறது.